நாங்கள் யாழ் மாவட்டம் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி சிவபாதம் இளங்கோதை. நாங்கள் இன்றைக்கு 15 வருட காலமாக எங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வழங்கவில்லை. நீதி எங்களுக்கு கிடைக்க மாட்டது. நாங்கள் எந்த காலம் இருக்கிறோமோ அந்த காலம் மட்டும் எங்களுக்கு இதுதான் நிகதி. நாங்க எந்த இடத்துல என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் தயாரா இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லாமல் இந்த சண்டை யுத்தத்தின் போது சாப்பிட வழி இல்லை, ஒரு சாமானம் வேண்ட வழி இல்லை. அவர்கள் ஒரு உப்பு கஞ்சிக்கும் வழி இல்லாம இருந்தவருக்கு வெறும் அரிசியும் தண்ணியும் போட்டு காய்ச்சி கொடுக்கறதுக்கு அந்த லைன்ல நின்று எத்தனையோ மயங்கு விழுந்து லைன்ல நின்றவர்கள் சாப்பாட்டுக்கு அந்த கஞ்சியாவது வேண்டி அருந்துவோம் என்று சொல்லித்தான் நின்றார்கள். அவர்களுக்கு கொத்த கொண்டுகளை அரக்கன்கள் கொத்த கொண்டுகளை பார்த்து கொத்து கொத்தாக அந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட நாள் 12ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரையும் எங்களுக்கு ஓயாத மே 18 வரும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். எந்த ரோட்டில நிற்போம், எதையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த எங்கள் நெஞ்சில ஈரத்தை பதிஞ்சு வச்சுக்கின்றது. நாங்கள் இன்னைக்கு வீரத்தோடு தான் நின்று இதை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றது. இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கும் நாங்கள் 15 விளக்காச்சு எங்கள் செல்வங்களை நினைவுகூறு நாங்கள் எங்களுக்கு விடிவு வேண்டும் என்று நாங்கள் ஊரூரா கலந்து வீதியா கஞ்சி காய்ச்சி அதிகம் பால் இல்லாமல் வெறும் அரிசியை போட்டு உப்பு கஞ்சி காய்ச்சி நாங்கள் இதை சின்ன சிறுசுகளுக்கு இதை தெளிவூட்ட வேண்டும். அவர்கள் உணர வேண்டும் இதை என்னத்துக்காக இந்த கஞ்சி என்று அந்த மலலைகளுக்கு தெரிய வேண்டும். அங்கிருந்து வந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த 18 நாங்கள் மே 18 எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும். எல்லாரும் வந்து எங்களோட பங்களித்து உதவி செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாரும் வந்து முள்ளிவாய்க்கால கூட இதுதான் எங்கள் இனம் அதை அழிக்கப்பட்ட இடம், இனத்தை அழிக்கப்பட்ட இடம் என்று நீங்கள் பேரம் பேசி நிற்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்றேன். கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் குரலற்ற குரல் அமைப்பு இணைந்து இந்த உயிர் காத்த முள்ளிவாய்க்காலில் உயிர் காத்த கஞ்சியை நாங்கள் காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது அண்மை காலத்தில் தெரியும், கடந்த 2009ஆம் ஆண்டு எங்களுடைய மக்கள் மே 18 அதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதியுள்ள உயிர் வாழ்றதுக்கு இந்த கஞ்சி தான் உறுதுணையாக இருந்தது. இது எங்களுடைய இனப்படுகொலை நடந்த அந்த மண்ணில எங்களோட மக்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு உணவுகள் மருந்துகள் எதுக்குமே எங்களோட மக்களுக்கு கிடைக்க விடாமல் இந்த நாட்டினுடைய இந்த அரசு செய்த அட்டூழியமான செயற்பாட்டுக்கு ஊடாக எங்களுடைய மக்கள் கொத்து குண்டுகளுக்கு ஊடாக கொண்டொழிக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலை நடந்த இந்த வரலாற்று இந்த கஞ்சி தான் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த முகமாக இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கஞ்சி குடிக்க கூட தடை விதித்திருக்கின்றது இந்த இலங்கை அரசு. நீதிமன்றங்களுக்கு ஊடாக கஞ்சி காய்ச்சுவதற்கு தடை விதித்திருக்கின்றது ஏனைய பிரதேசங்கள்ல. அதே எதிர்காலத்துல தமிழர்கள் உயிர் வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணப்பாட்டோடைய இந்த கஞ்சிக்கு கூட தடை விதிக்கிறார்கள் என்ற ஒரு ஐயமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தி வருகின்றது இந்த அரசாங்கம். எனவே எங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பின்னர் கூட இழக்கப்பட்ட அநீதிக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. மறுக்கப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. நீதிகள் தமிழர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டு நீதிகள் மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே இந்த இதுகளுக்கால எங்களுடைய மக்கள் வெளியில வந்து இந்த உரிமைகளை விடுதலைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பல தியாகங்கள் நடந்த அந்த வரலாற்று பாதைகளுக்கு கூடாக எதிர்காலத்துல நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில அற வழியில எங்களுடைய இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே கண் மூடிக்கொண்டு இருக்காதீர்கள். ஒரு பெண்கள் என்றும் பார்க்காமல் அந்த கஞ்சி காட்சி வழங்கிய அந்த பெண்மணிகளை இரவோடு இரவாக அந்த போலீசாருடைய அட்டூழியமான செயற்பாடு இன்றைக்கு வெளியில வந்திருக்கின்றது. எனவே ஒருவரை கைது செய்ய அல்லது
நீதிமன்றத்தின் தட உத்தரவை கொடுக்கிறதுக்கு போக வேண்டுமானால் ஒரு பெண்ணை கைது செய்யவோ அல்லது அவர் சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பெண் உத்தியோகத்தர் செல்வதுதான் வளமை, அதுதான் சட்டத்திலே இடம் இருக்கு. ஆனால் தமிழர்கள் என்றபடியால் எந்த எதுவும் செய்யலாம். இன்றைக்கு அந்த திருகோணமலையில நடந்த அந்த சம்பவம், அந்த முள்ளிவாய்க்கால நடந்த எங்களுடைய பெண்களை பலாத்காரம் புரிந்த அந்த சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இனி ஒரு காலத்துல நடக்காத அளவுக்கு இதை தடுக்கிறதுக்கு இந்த இலங்கை அரசுக்கு சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிரயோகித்து இதுல இருந்து எங்களை விடுவிக்கிறதுக்குரிய வழியை ஏற்படுத்தணும் என்று வேண்டியிருக்கிறோம். நான் டென்மார்க்ல இருந்து வந்தேன். டென்மார்க்ல நிற்கிறேன். முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு பெரும் கவலையை கொடுத்த ஒரு இடம். நாங்கள் வெளியில நிம்மதியா இருக்கிறோம்ன்றதை மாத்திரம் நினைத்து போடாது. இப்பவும் எங்களால் என்ற உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்காக சொல்லல, உண்மையத்தான் சொல்றோம். அங்க உள்ள பிள்ளைகள் அனைத்தும் முள்ளிவாய்க்காலுக்காகிய உடுப்புகள் சகல இதுகள் சிறுவர் பாடசாலை ஊடி அவைதான் உதவி செய்து கொண்டிருக்கீங்க. இப்ப 7ஆம் மாதம் நீங்க முள்ளிவாய்க்கால நின்றீங்கன்னா கூடுதலா டாக்டர் வைத்தியர் மேல தான் பெருகிறீங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டு போவாங்க. அங்க போய் அவைகள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. இங்க உள்ள வைத்தியருக்கும் அங்க உள்ள வைத்தியருக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. முள்ளிவாய்க்கால் கட்சி வழங்கினதுக்காக நேற்று முன்தினம் திருவண்ணாமலையில 3 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது இப்ப நடவாத அவை தமிழர் ஒரு அலட்சி தான், ஒரு சொருவியாது. அவை தமிழன் ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு சொருவியாது. புடுங்கி பார்க்குற கேட்கிறாரு, என்ன கொண்டு போக, எங்க இருந்து வார, எத்தனை பேர், என்ன இது வேண்டியது, நான் என்ன களவில்லையா தெரியும். அது இங்க உள்ளவையும் கேட்பேன் அந்த கேள்வி. அவைக்கு அந்த அலெக்சி என்று சொல்லுனே ஐயா, அந்த நோய் வேற ஒன்றும் இல்லை. தமிழன்டா பிடிக்காது. சரி, வரலாற்றை எடுத்தால் நீங்க கேட்க முதல் நான் சொல்றேன். வரலாற்றை எடுத்தால் ஆதி மன்னன் நாங்கள் இங்க மற்ற எல்லாரும் மன்றக்கூடிய. சரி, ஒன்றும் முருங்கிறாங்களை இவை நாங்கள் அரசியல் எல்லாம் நடந்த சொல்றோம். ஏர்போர்ட்டான பாருங்க, கள்ளத்தோணி இல்லையா வாங்க உட்காருங்க. மதி கஞ்சி குடிங்க. நான் உங்களுக்கு சிரட்டையெல்லாம் தருவேன். சிரட்டை தனியா தானே இதுல படி எடுக்க